ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஸோ என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். 2026 ஒரு பயங்கரமான சம்பவமானது நடந்தது. அது என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம். இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது வலுவாக நடைபெற்று முடிந்தது. இந்த சந்திர கிரகணமானது இந்தியாவில் ஏற்பட்டது. இதனால் கிரகணத்தின் போது கோவில்களே மூடப்பட்டிருந்தது. இதனால் கிரகணத்துடைய தோஷமானது அதிகமாக ஏற்பட்டிருக்கு. இந்த கிரகண தோஷம்னால குறிப்பிட்ட சில நாட்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் கும்பம் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கும்பம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு கிரகணத்தினால என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி இந்த கிரகணம் நடைபெற்றது ஒரு வலுவான இடத்துல நடைபெற்றது. அதுவே ஒரு பயங்கரமான மாற்றத்தை ஏற்படுத்தும். 850 ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பான முறையில் இந்த கிரகணமானது நடந்தது. இந்த கிரகணம் நடந்தது கரெக்டாக மாசியுடைய பௌர்ணமி அன்னைக்கு இரவு நேரத்தில். பௌர்ணமி இரவில் பாசிட்டிவான எனர்ஜி வெளிவரும். அந்த எனர்ஜி டைமில் இந்த கிரகணம் நடந்தது ஒரு பாசிட்டிவான சைனை ஏற்படுத்தும். அட் த சேம் டைம் ஒரு நெகட்டிவான எனர்ஜி வெளிக்கொண்டு வரும். ஸோ அதனால தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன கிரகணத்தினால நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறத சொல்ல வரேன். சரி, இப்போ கும்பம் ராசிக்காரங்களுக்கு கிரகணத்தினால என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். முதல்ல நடைபெற்ற கிரகணத்துடைய முழு டீட்டெயிலை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த கிரகணம் என்றைக்கு நடந்தது, எப்படி நடந்தது அப்படிங்கிறது எல்லாமே சொல்கிறேன். முதல்ல கிரகணம் நடந்ததுடைய டீட்டெயிலை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிரகண பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ முதல்ல நடந்த கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆண்டில் ரத்த நிலவு கிரகணம் மாதிரி நடந்ததுங்க. அதாவது இப்போ நடைபெற்ற இந்த சந்திர கிரகணம் வானத்தில் ரத்த நிலவு போல காட்சி தந்திருக்கு. ஸோ எந்த மாதிரியெல்லாம் இந்த காட்சி அமைஞ்சது, எவ்வளோ நேரம் காட்சி அமைந்தது அப்படிங்கிறத எல்லாமே சொல்கிறேன். ஸோ இந்த ஆண்டுடைய முதல் முழு சந்திர கிரகணம் மார்ச் 3ஆம் தேதி அன்னைக்கு வலுவாக நிகழ்ந்துருச்சு. பூமி, சூரியன், சந்திரன் இவங்க 3 பேரும் நேர்கோட்டில் வந்தாங்க. அப்போ பூமியின் நிழல் சந்திரனை மறைத்தது. அப்போ தான் இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமே ஏற்பட்டது. இந்த கிரகணத்தின் போது சந்திரன் எப்படி காட்சி தந்தார்னா ஒரு அடர் சிவப்பு நிறத்தில் காட்சி தந்திருக்கிறாரு. இதனை தான் இரத்த நிலவு, பிளட் மூன் என்று அழைக்கப்படும் என்பது சாஸ்திரத்திலையும் அறிவியலையும் குறிப்பிடப்படுது. இந்த முழு கிரகண நிலை சுமார் 58 நிமிடங்கள் பார்த்துருக்க முடிஞ்சிருக்கு. இது இந்திய நேரப்படி மாலை வேளையில் தான் நிகழ்ந்தது. அதனால் இந்த கிரகணம் பெரும்பான்மையான பகுதிகளில் தெரிந்திருக்கு. இந்தியாவில் சந்திரன் உதிக்கும் போது நேற்று கிரகணம் நடந்ததுனால நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் கிரகணத்துடைய இறுதி நிலையை சூப்பராக காண முடிஞ்சதாக நிறைய பேர் சமூக வலைத்தள பக்கங்களில் தாள்களை வெளியாகிருக்கிறாங்க. கரெக்டாக நேற்று மாலை 4:58 மணிக்கு கிரகணமானது நடைபெற ஆரம்பிச்சது. மாலை 5:32க்கு கிரகணத்துடைய உச்சமானது வந்தது. அப்புறம் இரவு 7:53க்கு கிரகணமானது முழுவதுமாக முடிவுக்கு வந்தது. ஏன் நேற்றுன்னு நான் சொல்கிறேன்னா, நேற்று தான் மார்ச் 3ஆம் தேதி, நேற்று தான் இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமும் நடந்தது. ஸோ இந்தியாவில் பெரும்பாலான பகுதிகளில் இந்த டைம் கிரகணத்தை கிழக்கு அடிவானத்தில் தாழ்வாக பார்க்க முடிஞ்சுது. அதோடு இந்தியாவில் வடகிழக்கு மாநிலங்களான திப்ருகார், திஸ்பூர், கொல்கஸ்கத்தி, அலாங், இட்டாநகர் இந்த மாதிரியான நகரங்களில் முழு கிரகணத்தையுமே காண முடிஞ்சுது. இந்த மாதிரியான பகுதிகளில் சரியாக மாலை 5:10 முதல் 5:25 வரைக்கும் கிரகணத்துடைய உச்சக்கட்ட நிலையை தெளிவாக பார்க்க முடிஞ்சுது. ஆக்சுவலி இது சூரிய கிரகணத்தை போல் ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்கிறத விட இது லேசானது என்று சொல்லலாம். இந்த கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கறதே பார்த்தீங்கன்னு வச்சுக்கல பாதுகாப்பாக தான் இருந்தது. இதற்கு சிறப்பு கண்ணாடிகள் தேவையில்லை. இந்த கிரகணம் வெறும் கண்களாலேயே நிறைய இடங்களில் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த கிரகணமானது சிம்மம் ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் நடைபெற்றது. அதோடு ராகு கேது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விழுங்குற மாதிரி ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டது.
இதனோட அடிப்படையில் தான் இனி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் தலையெழுத்து மாறும். அதில் கும்பம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கும்பம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கேற்ப கிரகணத்தினால என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ கும்பம் ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ கும்பம் ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கிரகணத்துடைய தாக்கத்தால் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஸோ எந்த காரியத்தையுமே தீர ஆலோசித்து அதில் ஈடுபட குணமுடையவங்க தான் கும்பராசினர். நீங்கள் இந்த குணத்தோடு இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்தினால எல்லா காரியங்களும் இனி முன்னேற்றமாக நடக்க போகுது. எதிர்பார்த்த பணம் எதிர்பார்க்காம வந்து சேரும். சுக்கிரனுடைய சஞ்சாரம் புதிய தொடர்புகளை ஏற்படுத்தும். மெயினாக திறமையானது உங்களுக்கு வெளிப்படும். பல வகையில் முன்னேற்றங்கிறது உங்களுக்கு உண்டாகும். அதோடு செவ்வாயுடைய சஞ்சாரத்தால் சொத்து தொடர்பான விஷயங்களில் இழுபறியான நிலை காணப்படும். இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா இடமாற்றம் உண்டாகும். இடமாற்றத்துக்காக வெயிட் பண்ணவங்களுக்கு இடமாற்றம் இப்போ உண்டாகும். மெயினாக சுப செலவுகள் ஏற்படும். அதை நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக பண்ணணும் என்பது குறிப்பிடப்படுது. அப்புறம் தொழில் வியாபாரம் தொடர்பாக காரியங்கள்லாம் இருக்குல்ல, அது தாமதமான போக்கு காணப்படும். செலவும் ஒரு பக்கம் அதிகரிக்கும். தேவையான பண வசதி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் விரிவாக்க தொடர்பான முயற்சிகளில் ஈடுபடும் போது இழுபறியான நிலையில் இருந்து பின்னர் முடியும். அதனால் கொஞ்சம் பொறுமையை இழக்கக்கூடாது. அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்க பயணம் செல்ல வேண்டியது இருக்குது. சிலருக்கெல்லாம் எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் தாமதப்படலாம். அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடுவதற்கு முன்பு தயக்கம் ஏற்பட்டு பின்னர் தெளிவு உண்டாகும். அதனாலேயே உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பொறுமையை இழக்கக்கூடாது என்பது குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறமா குடும்பத்தில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். அதோடு கணவன் மனைவிக்கிடையே எதையும் பேசி தெளிவுபடுத்தி கொள்வது நன்மை தரும். மெயினாக குழந்தைகளுக்கான பொருட்களை வாங்கிறது நீங்கள் தாராளமாக இப்போ பண்ணலாம். அது உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் ஆகும். பெண்களுக்கு இழுபறியாக இருந்த காரியங்கள் முடிவுக்கு வரும். புதிய தொடர்புகளால் லாபம் கிடைக்கப்பெறும். அது மட்டும் இல்லாமல் இடமாற்றம்லாம் வந்து ஏற்படலாம். ஸோ இடமாற்றம் ஏற்படுறது, புதிய தொடர்புகளால் லாபம் கிடைக்கிறது, இந்த மாதிரி நிறைய அதிர்ஷ்டங்கள்லாம் வந்து இருக்குது. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் வந்து அதிகரிக்கும். உற்சாகமாகவே எதையுமே கற்றுக்கொள்வதில் ஆர்வமானது காட்டணும். அதோடு விருந்து கேளிக்கைகளில் பங்கு கொள்ளும். கடன் பிரச்சனைலாம் இருந்ததுன்னா அது முற்றிலும் குறையும். வீண் அலைச்சல், வீண் பயம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து குறையும். அடுத்தோர் செய்யக்கூடிய இடையூறுகளையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய சாமர்த்தியத்தை பெறுவீங்க. ஸோ அப்படி பெறும்போது அந்த சாமர்த்தியத்தை கொண்டு முன்னேற பாருங்கள். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எடுத்த காரியத்தை எப்படி செய்து முடித்து விடுவீங்க. அந்த ஒரு ஆற்றல் இந்த கிரகணத்தினால உங்களுக்கு கிடைக்கும். அதோடு வீண் செலவு உங்களுக்கு உண்டாகும். வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படும். ஸோ பின்னடைவு ஏற்படாமல் இருக்க பிளான் பண்ணுங்கள். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். பெரியோர் நேசமானது கிடைக்கும். வாகன யோகமானது உண்டாகும். ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பானது கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேலே மாணவர்களுக்கு கல்விக்கான செலவு வந்து உண்டாகும். திறமையானது வெளிப்படும். புதிய நபர்களுடைய அறிமுகமும் உண்டாகும். அதன் மூலம் நன்மையும் ஏற்படும். ஸோ அந்த அறிமுகத்தை மிஸ் பண்ணாமல் அதை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ கிரகணத்தினால உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. மெயினாக இந்த கிரகணத்தின் போது நீங்கள் பெரிய பெரிய ஆபத்து வராமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணணுன்னா தான தர்மங்கள் வந்து பண்ணணும். ஏழை எளியவர்களுக்கு உங்களோட சக்திக்கேற்ப ஏதாவது வந்து தான தர்மம் பண்ணிங்கன்னா கிரகணத்தினால ஏற்பட இருக்கக்கூடிய பாதிப்புகள்லேருந்து தப்பிக்க முடியும். கிரகண தோஷ பாதிப்பு நீங்கள் இந்த பரிகாரங்களை சிலது வந்து செய்யுங்க.
இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களுக்கு கும்பம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.